அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இளையராஜா பாண்டியன். உண்மையின் குரல். இப்போ நம்ம உண்மையின் குரல் வந்து தாவேக்கா தலைவர் விஜயை பற்றி பார்க்க போகிறோம். விஜய் பற்றி சொல்லணும்னா, இப்போ கரூரில் வந்து ஒரு 42 பேர் இருந்தாங்க. துயர சம்பவம். துயர சம்பவம் முடிஞ்சோடனே தீபாவளி வந்துச்சு. தீபாவளிக்கு என்ன சொன்னார்? அது துர்க்க தீபாவளி, யாரும் தீபாவளி கொண்டாட வேணாம்னு சொன்னார். சரிங்க, ஏற்றுக்கிட்டோம், வரவேற்கிறோம். அப்புறம் என்னாச்சு, ஒரு மாதம் கழிச்சு கிறிஸ்மஸ் வந்துச்சு. கிறிஸ்மஸ் போய் கொண்டாடுறாரு. கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி கலந்துக்கிறாரு. கிறிஸ்மஸை கொண்டாடினார். சரி, அவர் கிறிஸ்டின், அதனால் கிறிஸ்மஸை கொண்டாடுறாருன்னு வரவேற்கிறோம். சரிங்களா? அடுத்து முஸ்லீம் நிகழ்ச்சி, ரம்ஜானுக்கு போயிட்டு குல்லா போட்டு ரம்ஜான் நிகழ்ச்சிலாம் கொண்டாடினார். சரி, ரம்ஜான் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. அடுத்து இப்போ பொங்கல் வந்துச்சு. பொங்கல் நிகழ்ச்சி எதுவுமே கலந்துக்கல. பொங்கலுக்கு ஒரு வாழ்த்துக்களும் தெரிவிக்கல. இவர் எப்படி எல்லாத்துக்குமான தலைவராக இருக்க முடியும்? அவர் பின்னாடி போகிற இளைஞர்கள் நீங்கள் தான் சிந்திக்கணும். இவர் எப்படி எல்லாத்துக்குமான தலைவராக இருக்க முடியும்? இவர் இதே மாதிரி திமுக என்ன பண்ணணும், அதை தான் இவரும் பண்ணுறாரு. இதில் வந்து இவங்க ஃபுல்லாமே என்ன செய்கிறாங்க, பிஜேபி வந்து மதவாத கட்சின்னு சொல்கிறாங்க. பிஜேபியில் ஐயா மோடி ஐயா கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி கலந்தார், கிறிஸ்மஸும் கொண்டாடினார். ரம்ஜான் நிகழ்ச்சிக்கு போனார், ரம்ஜான் நிகழ்ச்சியும் கொண்டாடினார். அதே மாதிரி பொங்கலுக்கு போனார், பொங்கல் நிகழ்ச்சியும் கலந்துக்கிட்டார், பொங்கலையும் கொண்டாடினார். சரிங்களா? இப்போ இதில் யார் மதவாத கட்சி? நீங்களே சிந்திங்க. இளைஞர்கள் இப்போ இருக்க இளைஞர் நீங்களே சிந்திங்க. யார் மதவாதம் பண்ணுறாங்க நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.